ஹாய், வணக்கம் மக்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, என்னடா இவங்க பேசிக்கினே வாயிலே வடை சொல்கிறாங்க, இவங்க விவசாயாவே தெரிலன்னு நினைக்காதீங்க. நான் பெரிய விவசாயி அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பிக்கை எனக்கும் கொடுங்க. இப்போ நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, நான் வந்து தாவேக்கா கிடையாது, நாம் தமிழர் கிடையாது, அதிமுக கிடையாது, டிஎம்கே கிடையாது. கட்சியை பற்றி பேசுகிறதுக்காக நான் இதை பேசுகிறேன்னு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், அதை பேசலை. ஆனால் பாருங்கள், அண்ணன் சீமா வந்து எப்போ பார்த்தாலும் விவசாயத்தை பற்றியே சொல்லி 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 கத்தி 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 அவர் தொண்டை கம்பி போகிற அளவுக்கு கத்துறாரு. நானும் அதை பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கும்போதெல்லாம், இப்போ நான் அதெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறதே கிடையாது. இதை பற்றி நான் கட்சியை பற்றி இது வரைக்கும் நான் பேசுறது கூட கிடையாது. நான் அந்தளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது, உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதனால் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த சீமா கத்தும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அதை பார்த்த ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப சேடாகி ரொம்ப கஷ்டத்தில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஜாலியான நேரத்தில் கூட யாருன்னா ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா, நண்பர்கள் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டாக்கா இந்த சீமான் கத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. உங்களுக்கு அது புரியுதா என்னன்னு தெரில. இதை கட்சி மேலிடத்துல இப்போ ஆளுங்கட்சி கூட இருக்கிறாங்க. அவங்க சீமான் பேசுகிறத கொஞ்சம் காதில் கருத்தில் கொண்டு நிறையா விஷயத்தை அவர் பேசுகிறாரு. விவசாயிங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குறிப்பாக விவசாயிங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய கோரிக்கை. காரணம் என்னென்னா, சீமான் சொல்கிற மாதிரி நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் நான் வெளிநாட்டில் நல்லாவே இருக்கேன். நான் கஷ்டமான வேலை தான் செய்கிறேன், தப்பு இல்லை. மாதம் வந்து எனக்கு 1,40,000 சம்பளம். இதை நான் அடித்து சொல்கிறேன். இந்த 1,40,000 சம்பளத்தில் எனக்கு மாதம் ஒரு 5,000 கூட மீதி எடுத்து வைக்க முடியாத நிலமை தான். காரணம் என்னென்னா, அங்கத்தி விலைவாசி வேறு, இங்கத்தி விலைவாசி வேறு. அங்கே நாங்கள் எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்னாலும் அது குறிப்பிட்ட தகுந்த மாதிரி அதுக்கு வேலைக்கு போய் அதை சாப்பிட்டுக்கிறோம். அது சந்தோஷமாக வாழ்க்கை அங்கேயே நகருது. ஆனால் இங்கேயும் அதே நிலமை தான். அங்கே வந்து 5,000 வாடகைனா நான் இங்கே 80,000 வாடகை. இப்படி ஒரு வாழ்வில் தான் இங்கேயும் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அது ஏன் நம்ம ஊர்லேயே அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா நாம் ஏன் இம்மா தூரம் வந்திருக்க போகிறோன்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறதுக்குள்ள எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அதுதான் உண்மை. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம இங்கே இருக்கிறோன்றதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த வாழ்வில் வந்து அங்கேயே நம்மளுக்கு அந்த முக்கியத்துவம் விவசாயத்தை கொடுத்துருந்தா நமக்கு வந்தே இருக்க மாட்டோமே. ஒவ்வொரு நாளும் கடத்துறது ரொம்ப கஷ்டமாக ஒரு தாய் தகப்பனை பிரிஞ்ச குழந்தைங்க மாதிரி அந்த விவசாயத்தை நினச்சி வாழ்ந்துக்கினே இருக்கு தருது. அந்த நான் ஏன் சொல்ல வரேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் பகிர்ந்துருந்த அந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை பார்த்தேன். மக்களே, உண்மையிலேயே சீமான் கத்துறது வீண் போவாதுன்னு நினைக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆளுங்கட்சி கூட அவங்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து நடத்தலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுச்சு, நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கட்சியை பேசலை இப்போ கூட, அந்த விவசாயம்தான். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம விவசாயியாக இருந்து இங்கே வந்து வாழ்ந்தால் கூட நம்ம தமிழர் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெரிய மேலிடத்துலாம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கூட அரிசி தேவை, காய்கறி தேவை, விவசாயம் கண்டிப்பாக தேவை. காசை சாப்பிட முடியாது. அதை நான் தெரிஞ்சுக்கின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாருக்கும் அது தெரியாதில்ல. நான் ஒன்றும் அறிவாளியும் இல்லை அந்த அளவுக்கு. மேலோட்டமாக பார்த்தா கூட இப்போ தான் நம்மளுக்கு வந்து உரைக்கிறது. முன்னாடியே உரைச்சிருந்தா அங்கேயே இருந்திருக்கலாம். அந்த பொருளாதாரத்துக்காக தான் தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கும் மக்களே. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை காப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த களத்தில் நிற்பேன். உழைக்க நான் தெம்பாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். கடவுள் எனக்கு அந்த விஷயத்தை நல்லபடியாக கைகூட்டி கொடுக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். எல்லாருமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே.